இப்படி ஆள் ஆளுக்கு பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அந்த பொக்கேல யாரு சால்ட் அண்ட் பெப்பர் கலந்தது? சார் அது சால்ட் அண்ட் பெப்பர் இல்லை சார், பெப்பர் ஸ்ப்ரே. ஏதோ ஒண்ணு. அது என்னையும் தான் சேர்ந்து தாக்குச்சு. அப்பா, கண்ணு, காது, மூக்கு, வாய் எல்லாம் போயிடுச்சு. அநேகமா அது எக்ஸ்பயர் ஆன பெப்பர் ஸ்ப்ரேன்னு நினைக்கிறேன். அதனால தான் இன்னும் கெட்டு போய் அதோட காட்டம் ஜாஸ்தியா இருக்குது. இந்த இடத்துல நம்மளோட ஃப்ரெண்டு தாமினியை இழுக்க வேண்டியது தான். சார், நான் வேணா என்னோட ஃப்ரெண்டு தாமினியை கூப்பிடுறேன் சார். அவளுக்கும் இந்த விஷயம் தெரியும். யூ மே ப்ரொசீட். வெளியே தான் சார் இருக்கிறா, கூட்டிகிட்டு வரேன். சார், இப்போ என் ஃப்ரெண்டு தாமினியும் எனக்கு எதிராக தான் சார் இருக்கிறா. அவள் வந்தாலும் என் மேலே தான் சார் பழிய போடுவா. என்னையே நம்புங்க சார். இருமா, அந்த பொண்ணு வந்து என்ன சொல்றான்னு பார்க்கலாம். அந்த பொண்ணு மட்டும் நீ தான் பெப்பர் ஸ்ப்ரே கலந்தேன்னு சொன்னா அப்புறம் நிச்சயமா நீ தான் கலந்திருக்கிற. 2 பேர் சொல்றாங்க, நேரடியா பார்த்த சாட்சி. தூக்கம் என்பதை தூக்கி போட்டு நாம் கொள்ள வேண்டுமே வயதில். என்னம்மா, என்ன பிரின்சிபல் ரூம்குள்ள வர்றதுக்கு ஒரு மரியாதை வேண்டாம்? இப்படிதான் கண்ணாடி போட்டுட்டு வருவியா? அடியே தாமினி, நேற்று நடந்த அந்த டிஸ்கோ பார்ட்டியிலேருந்து நீ இன்னும் வெளியே வரலையா? சரி, ஏதாவது சொல்லி சமாளி. வெளியிருந்து வரப்பவே அந்த கண்ணாடியை கழட்டிட்டு வர சொன்னீங்களே. சரி சரி, இரு சமாளிக்கிறேன். சார் சார், சாரி சார். எனக்கு மெட்ராஸ் ஐ சார். கழட்டுனா அவங்க எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆயிரும் சார். நான் வேணா கழட்டட்டுமா சார்? இல்லம்மா, பரவாயில்லம்மா, அப்படியே போட்டுக்கோ. உன்னுடைய சமூக அக்கறையை நான் வந்து பாராட்டுறேம்மா. இப்போ கேளுங்க சார், என் ஃப்ரெண்டு தாமினி கிட்ட குறிஞ்சியை பற்றி. ஆமாம் சார், குறிஞ்சி தான் சார் அந்த ஃப்ளார் பொக்கேல வந்து பெப்பர் ஸ்ப்ரே கலந்தா. அதையே நானும் தான் சார் பார்த்தேன். தாமினி, நீ இந்த அளவுக்கு மோசமான பொண்ணா? பார்க்காத ஒரு விஷயத்த பார்த்தேன்னு சொன்னேன். ஆக்சுவலாக நான் தான் உன்னை நம்பி இருக்கக்கூடாது. உனக்கு இந்த நிக்கி எவ்வளவோ பரவாயில்ல, நேரடியாக நான் கெட்டவன்னு சொல்லிட்டா. அவளை நான் கெட்டவன் நம்பிட்டேன். ஆனால் நீ நல்ல விளையாட்டை நடித்து என்கிட்ட பழகி நானா வந்து உன்கிட்ட ஃப்ரெண்டானே. நீயா தானே வந்து என்கிட்ட பேசின. இப்படி பேசி கடைசியில் பார்த்தா என் மேலே படிய போடுற. உனக்கு இதில் என்ன சந்தோஷம்? சீ, இனிமேல் நான் உன் கூட பேசவே மாட்டேன். பார்த்தீங்களா சார், உங்களுக்கு முன்னாடியே என் ஃப்ரெண்டு தாமினியை எப்படி மிரட்டுறேன்னு பார்த்தீங்களா சார்? இவளை பற்றி இப்பயாச்சும் தெரிஞ்சிச்சுங்களா சார்? ஆமா ஆமா, ஒரு பிரின்சிபல் உட்காந்துருக்கிறாருன்ற ஒரு மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கிற. அதுவும் அந்த பொண்ணு யாரு? மலேசியால இருந்து நம்ம நாட்டுக்கு தேடி வந்திருக்கிற பொண்ணு. அந்த பொண்ணை போய் இப்படி பேசலாமா? என்ன குறிஞ்சி, இந்த மாதிரி ஒரு பொண்ணை இந்த காலேஜ்ல அட்மிட் பண்ணேங்கிறத நினைச்சா எனக்கே வெக்கமா இருக்குது. இன்னையில இருந்து ஒரு 1 மந்த்துக்கு நான் உன்னை சஸ்பெண்ட் பண்றேன். மேடம், நீங்க 2 பேரும் உங்க கிளாஸுக்கு போகலாம். நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் விசாரிக்கிறேன். நீங்க போய் உங்க வேலையை செய்யுங்க. சரிங்க சார். இவன்லாம் ஒரு ஆள், இவன்லாம் பிரின்சிபல்னு உட்காந்துருக்கிறான். சி, முதல்ல அந்த கரஸ்பாண்டன்ட் கிட்ட சொல்லணும். ஒரு விதத்தில் நம்ம தப்பிச்சாலும் இன்னொரு விதத்தில் இந்த பொண்ணு மாட்டி இருக்கிறத பார்த்தா பாவமாக தான் இருக்குது. சரி, இப்போதைக்கு நம்ம போவோம். என்ன வேணாலும் என்ன பண்ண முடியும்? சார், சஸ்பென்ஷன்லாம் கொடுக்காதீங்க சார். உங்கள் காலில் வேணால் விழுகிறேன் சார். தயவு செஞ்சு என்னையை நம்புங்க சார். நான் எந்த தப்பும் பண்ணலை சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். நான் கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கிறேன் சார். எங்கள் பாட்டி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படியோ பேசி கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன் சார். உங்களுக்கே தெரியும், எனக்கு இருக்கிறது பாட்டி தான் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம்னு. எனக்கு இந்த மாதிரி ஒரு பட்டணத்தில் ஒரு காலேஜில், அது இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறேங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம் சார். நான் என்னோட குடும்பத்தை ஏற்றணும், தரத்தை ஏற்றணும்னு நினச்சிட்டு தாங்க சார் வந்து நான் படிக்கிறேன். இப்படி இருக்கிற நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் சார். என்னை நம்புங்க சார். சொன்னதுதான், நீ போலாம். நீ போய் உன் ஹாஸ்டல்ல இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு கிளம்பு. கெட் அவுட் ஐ சே. சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் ஆல் த ஹெல்ப் சார். என்னது தேங்க்யூ ஃபார் ஆல் த ஹெல்ப்பா? நான் என்ன ஹெல்ப்மா பண்ணேன்? இல்லை சார், அந்த பொண்ணை காலேஜ்லேருந்து அனுப்பி விட்டீங்கல்ல, அதுக்கு தான் சார் நான் சொல்கிறேன். இங்க பாருமா, அந்த பொக்கேல பெப்பர் ஸ்ப்ரே கலந்தது நீ தான், எனக்கு நல்லாவே தெரியும். ஹாஸ்டல்ல காமன் ஏரியாவில் இருக்கிற சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை நான் பார்த்தேன். ஏதோ நான் மட்டும் பார்த்ததுனால நீ தப்பிச்ச. அந்த ஃபுட்டேஜை ஃபுல்லாக அழிச்சிட்டேன். இனிமேல் இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்யக்கூடாது. ஏதோ நீ நமக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல்வாதியோட பொண்ணு அப்படிங்கிறதுனால நான் வந்து இப்படி பண்ணுறேன். இதை அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு இனிமேல் அப்படி செய்யக்கூடாது, சரியாம்மா? என்ன சார், எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? ஓகே சார், எனக்காக நீங்கள் பண்ண இந்த ஹெல்ப்பை என்றைக்கும் நான் மறக்கவே மாட்டேன் சார். இனிமேல் நான் வந்து இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு பிரச்சனை கொடுத்ததே இந்த ஒரு பொண்ணு மட்டும்தான், குறிஞ்சி மட்டும்தான். இப்போ அவளே போயிட்டான்னு இருக்கிறப்ப எனக்கு இந்த காலேஜில் வேறு எந்த பிரச்சனையும் இல்லைங்க சார். தேங்க்யூ ஸோ மச். வாடி போகலாம். சார், எனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்தால் நான் உங்ககிட்ட தான் சார் வருவேன். நீங்கள் ரொம்ப நல்ல பிரின்சிபல் சார். தேங்க்யூ சார். சபா, இதெல்லாம் ஒரு பொழப்பு. நம்ம பிரின்சிபல் இருந்து என்ன பண்ணுறோன்னு நமக்கே தெரியல. இந்த வேலையை விட்டால் எவனும் எனக்கு வேறு வேலை கொடுக்கவோ மாட்டான். ஏதோ இந்த கரஸ்பாண்டன்ட் வந்து ஏதோ ஏமாந்தங்கோழிங்கிறதுனால நான் இங்கே உட்காந்து சீட்டை தொடச்சிட்டு இருக்கிறேன். சரி, அரசியல் பக்கம் போகலாம் அப்படின்ட்டு இந்த நிக்கியோட அப்பா கிட்ட நான் வந்து ஐஸ் வச்சா அந்த ஆள் ரொம்ப நேர்மையான சின்சியரான போலீஸ் ஆஃபீஸர், சாரி சின்சியரான அரசியல்வாதி. அந்த ஆள் நம்ம பேச்சை கேட்குற மாதிரி தெரியல.
இப்போதைக்கு அந்த ஆளோட பொண்ணுக்கு வந்து சேவை செய்வோம். அது மூலமா மயங்கி நமக்கு ஏதாவது ஒரு ஒரு சின்ன சீட்டு கொடுத்தாலும் நம்ம வந்து அது பின்னாடியே தொத்திக்கிட்டு போயிடுவோம். எங்க போனா அந்த கிரேசி? காலையிலேருந்து தேடிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு ஒர்க்கை கொடுத்தா சீக்கிரம் டைம்க்கு முடிக்க மாட்டேங்கிறா. கிரேசி, கிரேசி, எங்க இருக்கிற? குட் மார்னிங் மேம். எனக்கு இந்த குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் அப்படிங்கிற விஷஸ்லாம் வேண்டாம். இது எல்லாமே ஃபேக்கு. எனக்கு என் வேலை முடியணும். என் வேலை முடியலைன்னா எனக்கு பயங்கர கோபம் வரும். இன்னைக்கு காலையில் சில பல டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ணி நான் டைப் பண்ணி சப்மிட் பண்ண சொன்னேனே, முடிச்சிட்டியா? மேம் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன் மேம். என்ன ஆல்மோஸ்ட்? முழுசாக முடிக்கணும். இந்த வேலையை நானே செஞ்சுருந்தேன்னா 2 ஹவர்ஸில் முடிச்சிருப்பேன். இன்னைக்கு காலையில் சொன்னேன், இப்போ மணி சாயந்தரம் 5, இன்னும் முடிக்காமல் இருக்கிற. சாரி மேம், நான் ஹாஃப் டே ஒரு பர்சனல் ஒர்க்காக லீவ் எடுத்துட்டேன் மேம். இன்னைக்கு இன்னும் ஒரு 2 hours எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா நான் முடிச்சிருவேன் மேம். ஹாஃப் அ டே லீவ் எடுத்திருக்கிற. என்கிட்ட நீ சொல்லவே இல்லை. நான் ஒரு இன்ஜினியரிங் காலேஜோட கரஸ்பாண்டன்ட், தெரியுமா? சாரி மேம், இனி நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன் மேம். லீவ் எடுக்கிறதா இருந்தா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் மேம் லீவ் எடுப்பேன். இல்லை கிரேசி, இல்லை. உனக்கு இந்த எமரல்டை பற்றி தெரியாது. இந்த எமரல்ட் என்ன நினைக்கிறாளோ அதை அவ நடத்தியே தான் காட்டுவா. அதுவும் நேர்மையான வழியில. நீ இந்த வேலைக்கு லாய்க்கில்ல. உனக்கு நிறையா சான்சஸ் கொடுத்துட்டேன். ஆனால் நீ அந்த சான்சஸை யூஸ் பண்ணுற மாதிரி தெரியல. ஏதோ ஒரு ஒர்க்குன்னு சொல்லிட்டு நீ கிளம்புற. என்ன ஒர்க்குன்னு என்கிட்ட நீ சொல்கிறதும் கிடையாது. அதனால இன்னிலிருந்து யூ ஆர் டிஸ்மிஸ்ட். மேம் என்ன மன்னிச்சிருங்க மேம். இனிமேல் நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன் மேம். ஒரு ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி தாங்க மேம் நான் போனேன். இனிமேல் நான் அந்த மாதிரி எதுவும் செய்ய மாட்டேன் மேம். என்ன மன்னிச்சிருங்க மேம். மேம் ஐ எம் so சாரி மேம். என்ன, வேலை செய்யாம மன்னிச்சிடுங்க சார் அப்படின்னு சொன்ன மன்னிக்கிறதுக்கு நான் என்ன பழைய காலேஜ் கரஸ்பாண்டன்ட் நினைச்சிட்டு இருக்கிறியா? எமரல்டு, இந்த எமரல்டு இந்த புது கரஸ்பாண்டன்ட் கிட்ட உன்னுடைய பாட்சா பழிக்காது. நான் உன்னுடைய ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி எல்லாத்தையும் நான் வந்து சர்ச் பண்ணிட்டு தான் சொல்றேன். இன்னையில இருந்து உனக்கு இங்க வேலை கிடையாது. இங்க இருந்து நீ போயிடு. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளேயும் போயிடுற. மேம் மேம் இந்த ஒரு தடவை மட்டும் மேம் என்ன மன்னிச்சிடுங்க மேம். இனி நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன் மேம். சாரி மேம், சாரி மேம். சாரியும் கிடையாது, பூரியும் கிடையாது. வெளியே போனா வெளியே போ. ஐயோ இனி நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. இன்னொரு ஏதாச்சும் ஒரு கரஸ்பாண்டன்ட் கிட்ட பிஏ வேலை தேடி தான் அலையணும். எங்க அப்பா நான் சின்ன வயசுல இருக்கிறப்ப எங்க பொறுப்புல கொடுத்துட்டு போனாரு அந்த காலேஜை. அதை என் புருஷன் சரியா பராமரிக்கவே இல்லை, கவனிக்கவே இல்லை. ஆளுக்கு நிறைய அட்ராசிட்டிஸ் பண்ணிட்டு தெரியறாங்க. இனிமேல் அந்த காலேஜோட பொறுப்பை நான் எடுத்துக்கணும். இந்த டண்டுகா இன்ஜினியரிங் காலேஜோடைய கரஸ்பாண்டன்ட் இனிமேல் இந்த எமரல்டு தான். நான் போய் பார்க்குறேன் அந்த காலேஜை. ஒன்னொன்னா அக்கு வேற ஆணி வேற இருக்கிற எல்லா நொய்சன்ஸையும் நான் தள்ளிடுறேன். வெரைட்டி அடிப்பா இந்த எமரல்டு. ஆஹா, இந்த ஆளை நம்பினா ஆகாது. நம்மளே களத்துல இறங்கணும், காலேஜுக்கு போகணும். யார் யாரெல்லாம் ஒழுங்கா வேலை செய்யலையோ அவங்க அத்தனை பெரிய வேலையை விட்டு தூக்கணும். எத்தனை நாளைக்கு தான் இந்த கம்ப்யூட்டரு லேப்டாப்புன்னு ஒன்றும் தெரியாமல் ஃபோட்டோஸாக பார்த்துட்டு இருக்கிறதுன்னு தெரியல. இந்த சேரு டேபிள்னு துடைக்கிறது மட்டும்தான் நமக்கு வேலையாக இருக்குது. அதையே செய்வோம் எத்தனை நாளைக்குன்னு தெரியல. இந்த கரஸ்பாண்டன்ட் வேற முன்னாடி இருந்த சார் இல்லை போல. இப்போ அவங்க பொண்டாட்டி வீட்டுக்காரம்மா வந்திருக்கிறாங்க. அவங்க எப்படின்னு தெரியல. அவங்களுக்கு முதல்ல ஐஸ் வைக்கணும், பட்டர் வைக்கணும், க்ரீம் வைக்கணும். எல்லாம் பண்ணிட்டு அவங்களுக்கு சொம்பு தூக்கினாதான் நமக்கு இங்கே வேலையுண்டு. உள்ள வரலாமா? யார் அது இந்த நேரத்துல? யாரும்மா நீங்க? யாருன்னு தெரிஞ்சாதான் உள்ள விடுவீங்களா? ஒரு பிரின்சிபல் ரூம் கிட்டே வந்துட்டு உன் திமிர காட்டுறியா? நீ யாருன்னு தெரிஞ்சாலும் உள்ள விட மாட்டேன். வெளியே போ முதல்ல. என்ன சார் மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? ஒரு தராதரமே தெரியாம நீ உள்ள வந்துட்டு மரியாதைய பத்தி நீ பேசுறியா? ஒழுங்கா போறியா இல்ல ஆளுங்களை வச்சு அடிக்கவா? ஓ, ஆளுங்களை வச்சு அடிப்பீங்களோ? யாரும்மா நீயே? பெரிய பாஸ் மாதிரி பேசிட்டு இருக்கிற. இந்த காலேஜ் பக்கம் உன்னைய பார்த்ததே இல்ல. யார் முதல்ல? உன்னை யார் உள்ள விட்டது? போய் அந்த வாட்ச்மேனை முதல்ல சொல்லணும். சார், அந்த வாட்ச்மேன் ரொம்ப நல்லவர் சார். என்னைய முதல்ல உள்ள விடல. அப்புறம் இந்த காலேஜ் கரஸ்பாண்டன்ட்டோட பொண்டாட்டி, அதாவது இப்போதைய கரஸ்பாண்டன்ட் நான் தான், எமரல்ட் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சார் விட்டாங்க. ஐயோ மேடம், நீங்களா? சாரி மேடம், தெரியாம பேசிட்டேன், மன்னிச்சிருங்க மேடம். அப்ப கரஸ்பாண்டண்டா இல்லாம இருந்திருந்தா வேற யாராவது இருந்திருந்தா இப்படிதான் பேசியிருப்பீங்களோ? ஐயோ மேடம், இனி மன்னிச்சிருங்க மேடம். ஆ, என்னது இது? கேலரி எடுத்து போட்டோஸை பார்த்துட்டு இருக்கிறீங்க. வேற கம்ப்யூட்டர்ல என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் இருங்க. என்ன சார், உங்க போட்டோ, உங்க பொண்டாட்டி போட்டோ, உங்க பசங்க போட்டோ தான் இருக்குது. மற்றபடி காலேஜ் சம்மந்தமா ஒரு டாக்குமெண்ட்டும் கிடையாது. அப்படியே எம்டியா தான் வச்சிருக்கிறீங்க. ஆ, இந்த ஃபோல்டர்ல ஃபுல்லா படத்தோட வீடியோவா தான் இருக்குது.
அதுவும் கண்ட கண்ட படத்தோட வீடியோவா இருக்குது. ஒரு காலேஜ் பிரின்சிபலா இருந்துட்டு இப்படிதான் இருப்பீங்களா? மேடம் சாரி மேடம். எல்லாமே பென்ட்ரைவ்ல வச்சிருக்கிறேன் மேடம். எங்கேயாவது கம்ப்யூட்டர் தொலைஞ்சிருச்சுன்னா பென்ட்ரைவ் யூஸ் பண்ணிக்கலாம்ல, அதுக்காக தான் மேடம். என்ன சார் பேசுறீங்க நீங்க? லேப்டாப் தொலையுமா பென்டிரைவ் தொலையுமா? என்னோட நெத்தியில கேனக்கிருக்கின்னு ஏதாச்சும் எழுதியிருக்குதா? மேடம் சாரி மேடம். அது மட்டும் இருக்காது, ஆனா என்னுடைய வேலையில நான் ரொம்ப சுத்தமானவன் மேடம். என்னது? தொழில்ல சுத்தமா? உங்க தொழில் சுத்தத்தை பத்தி இப்ப நான் பேசவா? இந்த காலேஜ்ல முதல்ல நீங்க பிரின்சிபல் ஆனதே தகுதி இல்லாம தான். அப்புறம் ஏதோ யூடியூப்ல எல்லா பொண்ணுங்களையும் பார்த்து சிரிச்சு வளைஞ்சிட்டு இருக்கிற எவனோ ஒருத்தனை வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்க்கு கூப்பிட்டுருக்கிறீங்க. நிறையா பேர் வந்து வேண்டான்னு சொல்லியும் நீங்க இந்த காலேஜ் ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறதுனால தப்பான ஒரு ஆளை கூப்பிட்டுருக்கிறீங்க. இது நீங்க பண்ண முதல் தப்பு. ரெண்டாவது பெரிய தப்பு, இந்த காலேஜ்ல வேலை செய்யற எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும், மெயினா ஹவுஸ் ஒர்க் பண்ற எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும் நான் கொடுக்குற பணத்தை நீங்க உங்களுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு மிச்சத்தை தான் அவங்களுக்கு தர்றீங்க. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணியிருக்கிறீங்க. நீங்க பண்ண இப்ப ரீசெண்டான ஒரு தப்பை நான் சொல்லட்டுமா? மேடம் அப்படி எல்லாம் எதுவுமே இல்லைங்க மேடம். நான் எல்லா பணத்தையும் கரெக்டா கொடுத்துருவேன். வேணும்னா ஆதாரத்தை காட்ட சொல்லுங்க, எந்த ஆதாரமும் இருக்காது. ஏன்னா எல்லாமே நான் கரெக்டா பண்ணிடுவேன். கடைசியா நீங்க பண்ண உங்க சுத்த தொழில் சேவை ஆதாரத்தோட இருக்குதே. எது மேடம்? நான் சொல்றேன். கிராமத்துல இருந்து குறிஞ்சின்னு ஒரு அப்பாவி பொண்ணு வந்திருக்கிறா. அந்த பொண்ணுக்கு அம்மா அப்பா கிடையாது, பாட்டி மட்டும்தான். அந்த பாட்டி கூட சண்டை போட்டு இந்த காலேஜ்ல படிக்கணும்ட்டு பட்டணத்துக்கு வந்திருக்கிறா. அந்த பொண்ணு மேல அநியாயமா பழிய சுமத்தி நீங்க அந்த பொண்ணை இந்த காலேஜ் விட்டு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. மேம், இல்ல மேம், அந்த பொண்ணு பண்ண தப்புக்காக தான் நான் சஸ்பெண்ட் பண்ணேன். மிஸ்டர் மருது பாண்டி, திரும்ப திரும்ப பொய் சொல்லாதீங்க. என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்குது. என்ன மேடம் சொல்றீங்க? ஆதாரமா? ஆமா. தாமினி, தாமினி. ஹலோ ஆண்டி, குட் மார்னிங். இந்த பொண்ணா? அன்னைக்கு கண்ணாடி போட்டு வந்துச்சு அந்த நிக்கி கூட, அந்த பொண்ணு தானே? என்ன சார் இங்கிட்டு அங்கிட்டு முழிக்கிறீங்க? இந்த பொண்ணை ஏன் வரவழைச்சின்னு தெரியுமா? நீங்க கேட்டீங்கல்ல ஆதாரம், அந்த ஆதாரத்துக்காகத்தான் கூப்பிட்டேன். மை டியர் சைல்ட், அந்த ஆதாரத்தை கொஞ்சம் காட்டு. இதுதான் என்னோட ஆதாரம் ஆண்டி. என்ன மேடம், ஆதாரம் கேட்டா நீங்க கண்ணாடி எடுத்து போட்டிருக்கிறீங்க? சார், இந்த கண்ணாடியில உங்க ஆதார் கார்டு டீடைல்ஸ் முதற்கொண்டு எல்லாம் இருக்குது சார். இந்த கண்ணாடிக்கு நடுவுல நான் வச்சிருக்கிறது கேமரா. என்னது? கேமராவா? ஐயோ, எல்லாம் போச்சு. இந்த வேலையே போச்சு. இந்த வேலையை விட்டா வேற எந்த வேலையும் நமக்கு கிடைக்காது. தெருவுல போய் பிச்சை எடுக்க வேண்டியதுதான். மேடம், என்னை மன்னிச்சிடுங்க மேடம். ஏதோ பணத்தாசையில நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன். இனிமேல் நான் அது செய்ய மாட்டேன் மேடம். மன்னிச்சிடுங்க மேடம். என்னது? மன்னிப்பா? உனக்கா? அவ்வளோ ஈஸியா மன்னிக்கிறதுக்கு நான் என்ன அன்னை தெரசாவா? நீ பண்ண இந்த காரியத்துக்கு நீ மன்னிப்பை கேட்கறதுக்கு கூட தகுதி இல்லாதவன். உன் பணத்தாசைக்காக ஒரு அப்பாவி பொண்ணை இந்த காலேஜ் விட்டு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிற. அதுக்கு உனக்கு என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா? மேடம் என்னைய வேலையை விட்டு தூக்க போறீங்களா மேடம்? வேண்டாம் மேடம். தயவு செஞ்சு தூக்கிட்டு போயிடாதீங்க மேடம். எனக்கு இந்த வேலையை விட்டா வேற எந்த வேலையும் தெரியாது மேடம். என்னைய இந்த காலேஜ் பிரின்சிபலா இல்லைனாலும் கூட பரவாயில்ல மேடம். ஒரு லெக்சரர், லேப் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி ஒரு ஒர்க் கொடுத்தா கூட நான் பண்ணிடுறேன் மேடம். ப்ளீஸ் மேடம். உன்னை எல்லாம் வேலையை விட்டு தூக்கினா அது பனிஷ்மெண்ட்டே கிடையாது. உனக்கு இங்க இருக்க வச்சே உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன். அவ்வளோ ஈஸியெல்லாம் உன்னை இந்த காலேஜ் விட்டு அனுப்ப மாட்டேன். முதல்ல இங்க இருக்கிற டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கிற எல்லா பேப்பர்ஸையும் ஒன்று விடாம படிச்சு கடைசியில சைன் போட்டு எனக்கு கொடு. நாளைக்கு இதே நேரம் நீ வந்து கொடுக்கணும். மேம், எதுக்கு மேம் நாளைக்கு வரைக்கும்? இப்பவே சைன் போட்டுடுறேன் மேம். இந்தாங்க மேம். தாமினி, இந்த ஆள் இந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ணிட்டான். இந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற எல்லா வேலையும் இவனுக்கு நீ கொடுத்துட்டு இதுல ஏதாச்சும் ஒன்று செய்ய மறுத்தான் அப்படின்னா இதுல பனிஷ்மெண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம்ல, அதையும் சேர்த்து கொடுத்துரு. ஷியோர் மேம், ஷியோர். அப்புறம் ஏதோ ஒரு பொண்ணு இருந்துச்சு நிக்கிறா உட்காரான்ட்டு, அவ பேர் என்ன? மேம், நிக்கலாண்டீஸ்வரி. ஆ, ஆமா ஆமா. அந்த பொண்ணோட அப்பா ரொம்ப நல்ல மனுஷன், நேர்மையான ஒரு அரசியல்வாதி. இப்போ அந்த பொண்ணு பண்ண தப்புக்கு நம்ம பனிஷ்மெண்ட் கொடுத்து தான் ஆகணும். இப்போ அந்த பொண்ணுக்கு நான் 1 மாசம் சஸ்பென்ஷன் தர்றேன். அது மட்டும் இல்ல, எந்த பாவமும் அறியாத அந்த குறிஞ்சிய நம்ம காலேஜ்க்கு திருப்பியும் கூட்டிட்டு வர்றதுக்கு நான் எல்லா ஏற்பாடும் நான் பண்றேன். வெரி குட் டெசிஷன் அண்ட் வெரி குட் ஜட்ஜ்மெண்ட் ஆண்டி. அப்ப இந்த பிரின்சிபலுக்கு நான் கொடுக்க வேண்டிய வேலையை ஸ்டார்ட் பண்ணிடவா? இனிமேல் இந்த ஆளு பிரின்சிபலே கிடையாது. பிரின்சிபலுக்கு ஏத்த கேண்டிடேட்டை நானே இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணுவேன்.
மேடம் என்ன மேடம் சொல்றீங்க? நான் பிரின்சிபல் இல்லையா? எஸ், யூ ஆர் dismissed as a principal. பட் நீங்கள் சொன்னீங்கல்ல, ஒரு லேப் டெக்னீஷியனோ இல்லை ஒரு லெக்சரராகவோ இருக்கிறேன்னு, அதுக்கேற்ற மாதிரியான வேலையை தான் கொடுத்துருக்குறேன். போய் பாருங்க. என்ன சார் பராக்கி பார்த்துட்டு இருக்கிறீங்க? பின்னாடியே வாங்க. சார் வாயை கொஞ்சம் மூடிட்டு வாங்க சார். ப்ரஷ் பண்ணி 1 மாசம் ஆயிடுச்சு போல. வாயை திறந்தீங்கன்னா அந்த வாய்க்குள்ள ஒரு பெரிய குருவியே போயிடும் போல இருக்குது. இப்போதைக்கு நம்ம வந்து வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இன்டர்வியூ வச்சு ஒரு நல்ல கேண்டிடேட்டை பிரின்சிபலாக போடணும். அது மட்டும் இல்லை, இங்கே ஒர்க் பண்ணுற லெக்சரர்ஸ், லேப் டெக்னீஷியன்ஸ், லைப்ரரி, ஹாஸ்டல் வார்டன் அப்படின்னு எல்லாருக்கும் ஒருத்தர் விடாமல் இன்டர்வியூ வைக்கணும். அவங்க ஒர்க் பண்ணுற அந்த ஃபீல்டுக்குரிய அந்த டெக்னிக்கல் நாலேஜ், ஜாப் நாலேஜ் இருக்குதான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு 1 மாதம் டைம் கொடுக்கணும். அந்த 1 மாதத்துலேயே அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணலைன்னா அத்தனை பேரையும் ஃபயர் பண்ணி புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இன்டர்வியூ வைக்க போகிறேன். இந்த எமரல்டு கண்ணில் இருந்து யாருனாலையும் தப்பிக்க முடியாது.